ஷே பெஸ்டோ பிரமா நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு வெளியே உள்ள கணக்கு உள்ள நீதிமன்றத்தில் எடுக்காதனால 2 கை காலை வச்சு பூரா அசிங்கம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான். உயிர் வாழ்றதுக்கு 3 வேளைக்கு திங்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, அழிக்கிறதுக்கு தின்னுட்டு அந்த கெளுத்தி இறை எடுத்த மாதிரி தின்னுட்டு அழிக்க போகிறான். அப்போ அந்த நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு எடுக்கணும். கணக்கு கைலாசத்திலேருந்து போட்ட கணக்கு தெற்குப்பாளையம் ராஜபாளையத்திலேருந்து சிவகிரி வரைக்கும் எப்படியே கெக்கன்னு கணக்கான். அப்போ கணக்கிற நேரம் இடத்துல எங்கே போடுவார்? தெற்குப்பாளையம் ராஜபாளையம் இன்றைக்கி திங்கக்கிழமை கணக்கு எழுதிட்டார். 500 பேர் ஆணும் பெண்ணும் போடுவார். முப்படை வானரப்படை 500 பேர் போடுவார். நீதிமன்ற கோர்ட்டுக்கு புது நீதிமன்றத்துக்கு அது அமைக்கையில் 500 முப்படை வீரர்கள் இருப்பான். எல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கை பூரா தோண்டி எடுப்பான். தோண்டி எடுக்கையில் டெல்லி வரைக்கும் அலற விடுவார். கணக்கு எடு அப்படிம்பார். இது எப்படி மானாங்கனியாக பிறந்து வந்துச்சா இடம், இல்லை மானாங்கனியாக கிடந்துச்சா, இல்லை என்னன்னு அப்படி அந்த கேள்வி கேட்பார். ஏன்னா பிறப்பில் விடுவார், விளையாடுவார். அகம்பாத சேட்டை பண்ணக்கூடாது. மானிடத்தில் ஆணும் பெண்ணும் சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணி வச்சுருக்கீங்களா? சேட்டை பண்ணி வச்சு தானே ஆடுதா ஓடுதா? கடவுள் வந்து பூமியில் இறங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பயம் இல்லை. பார்க்க போனால் நாங்களே சொல்லுதோம், நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜிக்கே பயம் இல்லை. பயம் இருந்தால் அதிகம் உட்காந்துருக்காரு, ஐயாட்ட வந்து 2 வார்த்தை கேட்போம். கணக்கு அவரு கேஸு நடத்துகிறாரு, அவர் நீதிபதி ஜட்ஜாக இருக்கார், அவரு கோர்ட்டாராக இருக்கார். அம்மா பார்வதி அம்மாவும் ஜட்ஜி அம்மாவாக இருக்குது. அப்போ அந்த பயம் இல்லாமல் தானே இன்னும் வந்து கேட்காம இருக்காங்க. ஒரு முற்றுப்புள்ளி விடுவார், கணக்கு வச்சுருவார், ஏற்றிடுவார். இது என்றைக்கும் இந்த கணக்கு அழியாது. அப்போ ஏழை எளிய மக்கள் பார்க்கையில் கடவுளே உட்காந்து கடவுளவே நீதிமன்றத்தில் அசைச்சு பார்த்துருக்காங்களே அப்படிங்கிற நாக்கு திருப்பி வரும். கடவுளுக்கு பயம் இல்லையா? அப்போ இப்போ 70 80 வயசு 100 வயசு உள்ளவங்களுக்கு தெரியும் கடவுளை பற்றி. தப்பு செஞ்சால் பேரம்பேத்தி வரைக்கும் பாதிக்கும். இப்போ பேரம்பேத்தி வரைக்கும் பாதிக்குது அப்படின்னு அவளே ஆணும் பெண்ணும் நாக்குக்கிட்டு சொல்லுது. பாரு, தப்பு செஞ்சான் அவள் அப்பன் ஆத்தா, இந்த அவன் பேரம்பேத்தி வரைக்கும் இந்த பாதிக்கு. இந்த அவர் கண்ணு தெரியாமல் போகுது, விளங்காமல் போகுது, 4 வீலர் சாவுது, 2 வீலரில் சாவுது. அப்போ ஆண்டவன் தண்டனை கொடுக்கார். இப்படித்தான் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் மாதிரி பெருத்து ஒன்றும் தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில் அவர் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நீதிபதியை ஜட்ஜா எவ்வளோ நாள் ஆச்சு உட்கார்ந்து கணக்கு போடுதார். கணக்கு போட்டு எடுக்கலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? டெல்லியில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீங்களே கட்சிக்கு அவன் கொடியை தூக்குனதுக்கு இருக்கீங்க. இப்போ வார்டில் இருக்கான்ல, நான் இந்த கட்சியில் இருக்கேன், நான் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே வெளியேற்று தான். என்ன கணக்கு? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அரசியல்வாதி வச்ச கணக்கில் இப்போ எல்லாம் நீதிபதி ஜட்ஜி பூரா கணக்கு எல்லாம் வந்துருச்சு. கோர்ட்டார் பூரா கணக்கு வந்துட்டு. இது வந்து நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா அந்த கட்சியோ எதுவுமே போகக்கூடாது, அவனுடைய கட்சி சார்பெல்லாம் இருக்கவும் கூடாது. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் இருக்கா அப்படின்னா தனக்குன்னு கடவுள் கொடுத்துருக்கார். நம்ம உட்கார்ந்தோம்னா அவனுக்கு நம்ம அடிவணிஞ்சு போகக்கூடாது, அரசியல்வாதிக்கு அப்படிங்கிற கணக்கில் இருக்கணும். இது பார்க்க போனால் இப்போ வெளியேற்று தான். எப்படி வெளியேற்று தான்? பிஜேபி கட்சியில் இத்தனை நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் இருக்காங்க, தன்னை வெளியே விட வைப்பார். அந்த கணக்கு வரையில் தான் வெளியே எடுப்பார், கணக்கை விட்டுருவார். பார்த்து போய்க்கோங்கப்பா, ஜட்ஜி கோர்ட்டார் பூரா பார்த்து போய்க்கோங்க. கட்சிங்கிறது இருக்கக்கூடாது, எவனுக்கும் அடிபணியக்கூடாது, எவனுக்கும் தப்பு செஞ்சதுக்கு அவன் கட்சியில் நீதிபதி ஜட்ஜி இருக்கவும் கூடாது. தப்பு செஞ்சால் தண்டனை வாங்கி உள்ளே ஓடு, அப்படித்தான் வரணும். பார்க்க போனால் அவன் டெல்லியில் வெளியே ஏற்று தான். அப்போ ஜட்ஜி கோர்ட்டார் பூரா பிஜேபியில் இருந்தது கை சின்னத்தில். அப்பா இது எவ்வளோ பெரிய தப்பு, கணக்கு உங்களுக்கு விடணும்லப்பா. அப்போனா தான் கடவுளுடைய ஸ்தானத்தில் கடவுள் பூமியில் இருக்கிற அனைத்து தப்பு கணக்கு எடுத்து விடுதாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.